بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, நிச்சயமாக ஜகாத் கடமை நிறைவேற்றுவதிலே அளப்பரிய நன்மைகள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, ஜியாதத்துல் ஈமான் அஸ்ஸாலிஹா, ஜியாதத்துல் ஈமான் சாலிஹான ஈமான் அதிகரிக்கின்றது. ஃபி கல்பி சாஹிபிஹா, அதை வழங்குபவனுடைய உள்ளத்திலே ஈமானை அது அதிகரிக்கின்றது. ஏனென்றால் நிச்சயமாக ஜகாத் மில் அமால் சாலிஹாத், சாலிஹான கிரிகள் என்றும் உள்ளது, சாலிஹான அமல்கள் என்றும் உள்ளது. அன்னல் அமால் சாலிஹா, நிச்சயமாக சாலிஹான அமல்களாகிறது. தஸீது ஈமான் ரஜுலி, ஒரு மனிதனுடைய ஈமானை அது அதிகரிக்கிறது. சாலிஹான அமல்கள் செய்யும் போதெல்லாம் அந்த மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. பாவமான காரியங்கள் செய்கின்ற பொழுது ஈமான் குறைவடைகிறது என்பது அஹ்லு சுன்னா ஜமாஅத்தினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜகாத் கொடுப்பதன் மூலமாக, ஜகாத் வழங்குதல், ஜகாத் கொடுத்தல், அது ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக, பெரியதொரு அமலாக அமைந்திருக்கிறது. அது உயரிய ஒரு மனிதனுடைய உயரிய பண்பாக இருக்கிறது. சகோதரர்களே, நிச்சயமாக ஜகாத்தை வழங்குவது ஒரு கொடை தன்மையை அவனிடத்தில் எடுத்து காட்டுகிறது, ஒரு தாராள தன்மை எடுத்து காட்டுகிறது. அது சிறப்பான கண்ணியமான ஒழுக்க விழுமையமாக அமைகிறது. நிச்சயமாக ஜகாத் கொடுப்பதிலே உள்ளம் நிம்மதியடைகிறது, உள்ளம் விரிவடைகிறது. இதையடுத்து உள்ளத்திலே ஒளியும் பிரகாசம் ஏற்படுகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, செலவு செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய செல்வம் குறைவதில்லை, மாற்றமாக செல்வம் அதிகரித்து கொண்டே போகும் என்ற செய்தி அல் குர்ஆனிலே சூரத் சப அத்தியாயத்தின் 39 வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَمَا آتَيْتُم مِّن رِّبًا لِيَرْبُوا فِي أَمْوَالِ النَّاسِ فَلَا يَرْبُو عِندَ اللَّهِ وَمَا آتَيْتُم مِّن زَكَاةٍ تُرِيدُونَ وَجْهَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُضْعِفُونَ. மனிதர்களின் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் மனிதர்களின் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் வட்டிக்கு கொடுப்பது அல்லாஹ்விடம் பெருகுவதில்லை, அதிகமாகுவதில்லை. அல்லாஹ்வின் முகத்தை நாடி ஜகாத் கொடுப்பீர்களானால் இத்தகையோரோ பெருக்கிக் கொள்கின்றார்கள் என்ற செய்தி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அவர் அதற்காக பிரதிபலனை அளிப்பான். அவன் வழங்குவோரின் சிறப்பானவனாக, சிறந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், தர்மம் கொடுப்பதனால் செல்வங்களில் எந்தவிதமான குறையை ஏற்படுத்தாது, நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது. இது கண்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. யார் யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செலவு செய்கிறார்களோ அவருடைய செல்வங்கள் பெருகி வழிகின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தின் வாயிலை திறந்து விடுகின்றான். அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜகாத் ஜியாதத்துல் ஈமான் ஃபி கல்பி சாஹிபிஹா, ஜகாத்தை கொடுப்பவன் உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்கின்றது. அதான் அஹ்லு சுன்னா ஜமாஅத்தினுடைய கொள்கையா இருக்கின்றது. ஏனென்றால் ஈமான் யஸீது பி ஜியாதத்திஹா,
சாலிஹான அமல்கள் செய்வதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கின்றது. சாலிஹான அமல்கள் குறைவதன் மூலமாக ஈமான் குறைவடைகிறது என்ற செய்தி ஹதீஸ்களில் நாம் தெளிவாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்து கொடுப்பதன் மூலமாக தாராளத்தன்மை, தாராள குணம், நிம்மதியான மனம் உள்ளத்துக்கு ஒளிவூட்டுகிறது. இப்படியான போன்ற காரியங்கள் இதில் இருக்கின்றது. ஆகவே ஜகாத்தை நாங்கள் உரிய முறையிலே கொடுத்து எங்கள் உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.